சூரியன் வந்து மேலதிகாரி. அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய மேனேஜர் வந்து சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாள் வந்து சனின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ சனி தான் வந்து சூரியனை தொடுறாரு. சனி வந்து சூரியனை நோக்கி வர்றாரு கோச்சாரத்தில். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சனி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சூரியன். இப்போ 15 அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா 14 டிகிரியில் வச்சுக்கோங்க. 14 டிகிரியில் வந்து சனி இருக்கார், 15 டிகிரியில் வந்து சூரியன் இருக்குது. அப்போ சனி வந்து சூரியனை நோக்கி வர்றாரு. அப்போ யார் மூலிமா பிரச்சனை வரும்? இந்த வேலைக்காரன் மூலிமா இந்த அதிகாரிக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதை பலனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேலைக்காரன் அப்படிங்கிறது சனி, மேலதிகாரி அப்படிங்கிறது சூரியன். வேலைக்காரன் மேலதிகாரியை மதிக்க மாட்டார். அதாவது வந்து சனி அப்படிங்கிற இந்த வேலைக்காரன் முதலாளி நோக்கி வர்றாரு. அப்போ சனியினால தான் பாதிப்பு ஏற்பட போகுது.